தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்புக்காக அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக திரையில் பார்க்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்த திட்டங்களுக்காக உயர்நீதிமன்றம் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், யார் தொடர்ந்த வழக்கு, என்னென்ன விஷயங்கள் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க? பெண்களோட பாதுகாப்புக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள்ல பெண்களுக்கான அந்த காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்றும், குறிப்பா அந்த பணி கல்வி நிமித்தமாக நள்ளிரவு நேரங்கள்ல அந்த பேருந்து ரயில் நிலையங்களுக்கு வரும் பெண்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்றுதான் பெண் வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய கனிமொழிமதி, காந்திமதி, ரமணி மணி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஒரு கூட்டாக ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது அவர்கள் இது குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு அறிக்கையை கேட்டிருந்தனர். அதன்படி தமிழக அரசுடைய சமூக நலத்துறை சார்பில் ஒரு விரிவான ஒரு அறிக்கை ஒன்று அந்த வழக்குல அரசு லீடர் எட்வின் பிரபார் தாக்கல் செய்திருந்தார். அதுல தமிழகத்துல எங்கெல்லாம் அந்த மகளிருக்கான விடுதிகள், என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள், அவர்கள் உதவிக்காக இலவச தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும், எவ்வளவு கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறது என்ற ஒரு விரிவான பட்டியலையும் அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்ப அந்த அறிக்கைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தார்கள். பல சட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்று செயல்படுத்தும் அரசு பாராட்டுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அதே வேளையில இதை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் ஏதாவது விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற அந்த கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த அரசு லீடர் எட்வின் பிரபார் உரிய வகையில விளம்பரப்படுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். இதையடுத்து அதை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டார்கள். எதையாவது குறைகள் இருந்தால் அரசு அது குறித்து அதிகாரிகளிடம், அரசிடம் மனுதாரர்களுக்கு அணுகலாம் என்றும் தெரிவித்து இந்த வழக்கை 2 வாரத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.